பாடத்தெல்லாம் கழிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆகும்ல. இப்போ சொல்லுங்க, தர்ஷிகா கிட்ட அவங்க தனக்கான ரேஷனை கேட்டிருக்காங்க. தர்ஷிகா வந்து தரலாம் தரக்கூடாதுங்கிறது அவங்களோட இஷ்டம். இதை கேட்டுட்டு நீங்க ஏன் கமெண்ட் பாஸ் பண்ணீங்க? எனக்கு வந்து அவங்க பேசும்போது காலையில் நான் காஃபி எடுத்து வைக்கிறதோ இல்லை சவுண்டு காஃபி எடுத்து வைக்கிறதோ இல்லை பால் ஏதாவது எடுத்து வைக்கிறதோ அது எல்லாத்தையுமே அவங்க சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, உங்களுக்கு வேணும்னா நீங்களே கேட்டிருக்கலாமே. ஸோ நான் ஜாக்லின் மென்ஷன் பண்ணல, சௌந்தர்யா மென்ஷன் பண்ணல. இந்த வீட்டில் அவங்கவுங்க பாலை சிலர் வந்து கோல்டு காஃபி ஆக்கி குடிக்கிறாங்க, சிலர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாயங்காலம் குடிக்கிறாங்க, பாலாவே குடிக்கிறாங்க. அந்த மாதிரி என்னோட பாலை நான் தயிர் போட்டு குடிக்க முடியுமான்றது தான் சார் நான் கேள்வி. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மாதிரி தானே, மற்றவங்க இயல்பாக நடக்கிற ஒன்று ஜாக்லின் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஜாக்லின் என்ன சொல்லி கேட்க முடியும்? இல்லை வேற யாரும் என்ன சொல்லி கேட்பீங்க? ஏங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்களே, இவங்களுக்கு கொடுக்குறீங்களே, எங்களுக்கு ஏங்க தர மாட்டீங்க? அப்படி உங்களுக்கு உரிமையாகிடுதுல அது. சரி சொல்லுங்க. ஒரு சிலர் வந்து சாப்பாடு அதிகமாக சாப்பிடுவாங்க சார், ஒரு சிலர் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. அப்போது மற்றவங்க சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றாங்கன்றதுக்காக என் போஷன் நான் வாங்கிடுறேன் போயிட்டு, அதை நான் வேற யாருக்காவது கொடுத்துக்கிறேன் அப்படின்றது வந்து நான். சூப்பராக சொன்னீங்க, சூப்பராக சொன்னீங்க, கை தட்டுங்க ஜாக்லின். ஆனால் ஜாக்லின் அவங்க கேட்டது அந்த இடத்துல இல்லை. எனக்கு பால் ஆகாது, என்னமா சொன்னீங்க ஒரு வார்த்தை? எனக்கு பால் ஸ்மெல் ஆகாது, வீட்டில் நான் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துப்பேன், டிஃபிஷியன்சி இருக்கிறதுனால. இங்கே பால் எடுத்துக்காததுனால ஹெல்த் மிக்ஸ் இருக்கும் போது அதில் கலந்து குடிக்கிறேன். ஹெல்த் மிக்ஸ் இல்லாதப்ப எனக்கு பாலா தந்தீங்கன்னா நான் தயிர் போட்டு எடுத்துக்க முடியுமான்னு கேட்டேன் சார். இதுவும் ஒருத்தர் தேவைக்கு அதிகமாக தன்னோட போஷன் சொல்லி சோறு வாங்கி வச்சுக்கிறதுக்கும் எப்படி நம்ம ஒத்து போகும்? இல்லை சார், இதுக்கு முன்னாடி அவங்க பால் வந்து கேட்டதே இல்லை சார். நான் கிச்சன் டீமில் இருக்கும் போதெல்லாம் கேட்டதில்லை. ஹெல்த் மிக்ஸ் போடும்போது எல்லாருக்கும் போடும்போது போட்டு கொடுமா. இன்னைக்கு அது நேற்று எனக்கு ஒரு பொருள் தேவைப்படாமல் வந்துருக்கலாமா, இன்னைக்கு அது தேவைன்னு படலாம். இல்லை நேற்று நான் நல்லா இருந்திருப்பேன், இன்னைக்கு ஜுரம் வந்ததுன்னா நேற்று நல்லா இருந்தீங்க இன்னைக்கே உங்களுக்கு ஜுரம் வந்து கேள்வி கேட்பீங்களா என்கிட்ட? சார் அது நான் கேட்டதுக்குமே ரீசன் இருக்கு. எனக்கு அந்த மாதிரி எடுத்து வச்சு தராங்கன்றது தெரியாது சார். ராணுவ அன்னைக்கு வந்து காலையில பால் சாயங்காலம் எடுத்து சேர்த்து ஒரு போர்ஷனா குடிக்கும் போது தான் நான் தர்ஷிகா கிட்ட கேட்கிறேன், ஓ அப்படி கொடுப்பீங்களா, நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டது இல்லை, அந்த மாதிரி கொடுப்பீங்கன்னா இப்படி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றத அப்போ எனக்கு தெரிஞ்சதுனால மட்டும்தான் நான் அன்னைக்கு கேட்டேன். அதையும் நான் மென்ஷன் பண்ணி தான் கேட்டேன். கிளாரிட்டி வந்துச்சா ஜாக்லின்? அவங்க சொல்ற பதில் உங்களுக்கு புரிஞ்சிச்சாமா? நான் எனக்கு ஏன் பால் வேணுங்கிறதையும் விளக்க தர்ஷிகா அவங்க இதை தான் கேட்டாங்களாமா? இதை தான் கேட்டாங்க சார். ஓகே, டயர்டாக இருக்கும், உட்காருங்க உட்காருங்க. பாவம், கண்டிப்பாக கேட்டபோது உங்களுக்கு வேறு இது மட்டும் கேட்டிருக்காது இல்லை, இவ்வளவும் சேர்ந்து தான் கேட்டிருக்க முடியும்ல? ஆமாம் சார், கேட்டுச்சு சார். அவங்க கேட்ட விஷயத்தில் பிரச்சனையா, கேட்டது மஞ்சரினால பிரச்சனை? இல்லைங்க சார், எனக்கு மஞ்சரின்றதுனால தான் பிரச்சனை இல்லை சார். அவங்க சரி அதை விட்டுருங்க. அவங்க கேட்டதுல நியாயமா தெரியுதாமா உங்களுக்கு? சொல்லுங்க சௌந்தர்யா. சார் ஆக்சுவலி இங்கே உட்காந்து பேசுங்க சௌந்தர்யா. சார் இங்கே உட்காந்து மேலே இங்கே உட்காந்து கேட்டுட்டு இருந்தோம் சார். அப்போ ஜாக்லின் அவங்க கமெண்ட் பாஸ் பண்ணாங்க தான். அவங்க கமெண்ட் பாஸ் பண்ணவும் என்னாச்சு, சௌந்தர்யா வந்து காஃபி எடுத்து வச்சுக்கிறதோ அப்படின்னு நான் என்ன நினச்சேன், சௌந்தர்யான்ற வார்த்தையே வரல. சரி ஓகே சாட்சினா ஓகே சார். அவங்க பொதுவாக பேரும் சொல்லலை. ஒரு விஷயம் அவங்க சொல்லலன்னு சொல்றாங்க. தர்ஷிகா அவங்க யார் பேரா சொன்னாங்களாமா? சொல்லுங்க. அவங்க யார் பேரும் சொல்லல சார். சரி அவங்க யார் பேரும் சொல்ல சார். அதுல வந்து காஃபி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறதுன்னு வந்துருச்சு சார். அது குடிக்கிறதுல நானும் இருக்கேன், நிறைய பேர் இருக்காங்க இங்க வந்ததுன்றதுனால ஒருவேளை இதுதான் கேட்குறாங்களோ அப்படின்றதுனால நினைச்சேன். அவங்க கமெண்ட் பாஸ் பண்ணதை வச்சு நான் இப்படிதான் சார் நான் அசியூம் பண்ணேன். அந்த பிரச்சனையை முழுசா மஞ்சரி அவங்க என்ன சொல்றாங்க நான் கேட்கல. நான் இங்கே வந்து அது நான் என்ன பண்ணேன்னா, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்களாம் வந்து ஏஞ்சல்ஸ்ல இருந்திருக்கணும், டெவில்ஸ்ல போயிட்டீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இது நடுவில் பெரிய ராமாயணமே இருக்கு. அதை விட்டுட்டு கடைசியில் இருக்கிறது மட்டும் சொல்லக்கூடாது. ஏஞ்சல்ஸாக இருந்திருக்க வேண்டியவங்க டெவிலாக வந்துட்டீங்கன்னு சொன்னது கடைசியாக சொன்ன வார்த்தை தானமா? கடைசியாக சொன்ன வார்த்தை. அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியதாக செஞ்சு முடிச்சிட்டீங்க. நீங்கள் அவங்க ஒட்டு கேட்டது தப்புன்னு நீங்கள் எல்லாம் பேசும்போது அவங்க நீங்கள் ஒட்டு கேட்டது மட்டும் எப்படி சரியாகும்? சரி, அது ஒன்று. ரெண்டாவது, சரி ஒட்டு கேட்ட தப்பு, அதை ஒழுங்காக ஒட்டு கேட்கல, அப்புறம் பேசுறது மஞ்சரி, அதனால் பழைய வன்மம்லாம் அவங்க சேர்த்துருக்கும் இல்லையா? அதனால் மொத்தமாக சேர்த்து வச்சு அவங்க ஃப்ரெண்டு வந்து கமெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கஷனாவது வச்சுக்கலாம்லம்மா. அது கூட இல்லாமல் அவங்கள மார்க் பண்ணுறது அது எந்த வகையிலம்மா? சரி பொம்மைன்னு சொல்கிறது, அது கத்துறது, என்னம்மா அதெல்லாம்? அது எனக்கு அந்த 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 பிஹேவியர் என்ன மாதிரியான பிஹேவியர் தான் எனக்கு புரிஞ்சுக்க முடியலம்மா. அவங்க பேசுகிறாங்க, ஒரு விஷயத்தை கேட்குறாங்க, இதுக்கு மேலே ஒரு பிரச்சனை அருணுக்கு அவங்க கடந்தாலும் அவங்க பேசதானே செஞ்சாங்க. அவரும் பேசாது, என்னால் முடியல, சரி ஓகே நீங்கள் போய் கேப்டன் பேசுன்னு சொன்னார். அவர் கையெழுத்து குஞ்சு அவர் தப்பாக தெரிஞ்சு அவர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் இதை எப்படி எடுத்துக்கிறது? வேற யாராவது முன்னாடி பண்ணிடக்கூடாது. ராணுவ தலையாட்டமாக என்ன சொன்னாங்க ராணுவங்கள? ரொம்ப நேரம் ஆகிடுப்பாருல்ல. சரி சார்.
சரி உட்காந்துக்கோங்க. இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், முதல்ல சொல்லுங்கள் சார். நீங்கள் தலையாட்டுறது ஒன்று சொன்னாங்க, என்ன சார் சொன்னாங்க? டோன்ட் டூ தட். அவர் எந்திரிச்சாரு, நான் பதில் சொன்னேன், தலையாட்டினார்ல, இவர் உட்காந்துறாரு. மற்றவங்க பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது, நான் பார்க்குற எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சென்ஸில் பண்ணுறீங்க அதுன்னு தெரியவே இல்லை. அது என்ன ஆர்கியூ பண்ண வேண்டியதானங்க? உங்களுக்கு பேச வருமே நல்லா. உட்காருங்க. இருட்டு கடை திருட்டு பிரியாணி டீம் யார்? புதுசாக மெம்பர்லாம் சேர்ந்துருக்காங்களா? உங்களுக்கு தெரியாமல் என்ன சாதனை சாப்பிட்டீங்க சார்? பூண்டு சாதம் சார். வேற ஃபால் சார். மெனு இதுவும் ஆட் ஆயிருக்கா? இது தெரியுமா ஜெட்ரி? மலையாளம் தான் சார் சொன்னார். அதுவும் சார் வந்து சொன்னாங்க. அப்போது அருண் வந்து சொன்னார், மீந்து போன சாப்பாட்டில் தான் பண்ணேன்னு சொல்லி சொன்னாங்க சார். நீங்கள் உட்காருங்க ஜெட்ரி. ஜென்ரலாக ஓகே, மீந்து போனது மிச்சமாக இருக்குதுன்னா பரவாயில்ல. ஆனால் இந்த வாரம் தான் நீங்கள் ரேஷனை பற்றி நிறைய பேசுனீங்கல்ல. இப்போ சக்கரை கேட்டதுக்கு, பால் கேட்டதுக்கு, இதெல்லாம் முடியாது, இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு அவ்வளோ கண்டிஷன்ஸ் போட்டிங்கல்ல. அது இப்போ ஒரு முறை ரேஷன் வரும்போது அது எவ்வளோ நாள் தாங்கும்னு உங்களுக்கே தெரியுமா இல்லையா? தெரியும்ல. அப்போது இந்த வாரம் தான் அதிகம் ஒருத்தங்க பால் கேட்குறாங்க, ஒருத்தங்க இது சக்கரை கேட்குறாங்க. இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் மீந்து போனதும் ரவா லட்டும் நைட்டு சமைச்சு சாப்பிட்றதும் எந்த வகையில் சரி? ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு பண்ண வேண்டியதானே? எங்களோட பண்ணீங்க, ஓகே. ஏன் சொல்லுங்க அம்ஷிகா. சார் விஷாலும் தர்ஷும் தான் அந்த பால் சாதம் சாப்பிட்டா. அதில் ஆக்சுவலி என்னன்னா அவங்களோட பால் தான் எடுத்தா, அடுத்த நாள் காலையில் அதனால அவங்க பால் குடிக்கலாம். அப்படிதான் அது இது பண்ணது. இப்போ மஞ்சள் கேட்டபோது பால் தண்ணி எடுத்து வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆமாம் தானே? அப்போ இது மட்டும் எப்படி அவங்களுடைய பாலை மாறிடுச்சுமா? குடிக்கல காலையில். சார் இது என்னோட போர்ஷன் சார். அதான் அடுத்த நாள் குடிக்க போகிற பால் முதல் நைட் எடுத்து வச்சுருக்காங்களா? நான் வந்து அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் வந்து பால் குடிக்கல சார். என்னோடது எடுத்து வச்சிருந்தீங்களா? எடுத்து வைக்கல சார். அது இந்த பேக்கெட்லேயே தான் இருக்கு. தனியா எப்பவுமே எனக்கு பால் எடுத்து வைக்கிறதே கிடையாது. ஏன்னா நான் ஒரு நாள் குடிப்பேன், ஒரு நாள் குடிக்க மாட்டேன். அதனால என்னோட போர்ஷன் எப்பவுமே தனியா எடுத்து வைக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி காமனா ஸ்வீட் பண்ணும்போது ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் என்னோட பாலை தனியா எடுத்து வைக்கிறதே கிடையாது. எப்பயாவது இவங்க போடும்போது எனக்கு வேணுமான்னு கேட்டா அப்ப எனக்கு தோணுச்சுன்னா நான் கேட்பனே தவிர எனக்கு தனியா எடுத்து வைங்க அந்த மாதிரி தான் நான் தனியாக எடுத்து வைக்கல அப்படின்னா அது உங்களுடைய பால் இல்லை, அது உங்களோடது இல்லைம்மா. அது எப்படி இப்போ மட்டும் அப்படிமா? அது மற்றவங்க தான் எடுத்து வைக்க முடியாதுன்னா அப்போ இதில் எப்படி உங்கள் பங்கு இருக்கு நீங்கள் சொல்லலாம். இல்லைம்மா எனக்கு புரியல, இந்த ரியாக்ஷனோட அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியல. எனக்கே புரியல சார். அதனால நீங்கள் ஒரு மாதிரி இருக்குல்ல. இல்லை பாவம், தண்ணியில தான் குடிக்கிறீங்களா? இல்ல சார். எனக்கு என்ன அடிக்க வேண்டிய பால் என்ன யாரு? இல்லை சார், அடுத்த நாள் அவங்க குடிக்க வேண்டிய பாலை அன்றைக்கி முன்னாடி நாள் நைட்டே வந்து இவங்க 2 பேரும் குடிச்சிட்டாங்க சார். முடிச்சுட்டாங்க, சாதத்தில் மிக்ஸ் பண்ணிட்டாங்க சார். ஓ, அவங்களுடைய போஷத்தை மிக்ஸ் பண்ணிட்டான்னு சொல்கிறீங்களா? சார் பார்த்து இவ்வளோ நேரம் பேச எதுவுமே சத்தம் கேட்கவே இல்லை. எக்ஸாக்ட்லி சார், சூப்பர் சார். இல்லை சார், விடுங்க, நான் இதெல்லாம் சகஜம் தானே சார். டீசல் இன்ஜினுக்கு தான் சார் இருக்கும். டீசல் இன்ஜின் சார் மெல்ல தான் சார் ஸ்டார்ட் ஆகும். கரெக்ட் தானே? டப்பு 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 ரொம்ப டைம் எடுக்குன்னு நினைக்கிறேன். உட்காருங்க சார், நீங்கள் உட்காருங்க சார், உட்காருங்க சார். டீசல் இன்ஜின் உட்காருங்க, டயர்டாக இருக்குது, உட்காருங்க சார். இந்த வாரம் ஏன் பேசுகிறேன்னா, ரேஷன் வரும்போது மற்றவங்க அவங்களோட போர்ஷன் கேட்கும்போது மற்றவங்க எதாவது முன்னாடி கேட்கும்போது உங்களுக்கு அவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதை அடுத்தவங்க கேட்டால் மட்டும் உங்களுக்கு அது மேலே 1000 கேள்வி வருது. அது நீங்கள் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் ஆகிட்டீங்க அந்த சமயத்தில் மட்டும். அது எப்படி தான் தெரியல. தயவுசெய்து இந்த இருட்டு கடை திருட்டு பிரியாணி இந்த ஹோட்டலுக்கு வந்து இனிமேல் நீங்கள் எதுவாக செய்கிறதாலும் நைட்டு 2 மணிக்கு சாப்பிடுங்க, 4 மணிக்கு சாப்பிடுங்க, விடிகாத்தால் 5 மணிக்கு சாப்பிடுங்க. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சு சாப்பிடுங்க, எல்லார்ட்டையும் சொல்லிட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்லாதீங்க, அது தப்பு. ஒருவேளை நீங்கள் தான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாளைக்கு யாருக்கா அது தேவைன்னா அவங்க உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்குல அது நல்லா இருக்காது. அதுக்கு உங்களுக்கு பதில் இருக்கலாம், ஆனால் அந்த பதில் பிரயோஜனப்படாது. மஞ்சரி, யூ ஆர் சேஃப்ட். ஓகே. தேங்க்யூ சார்.